பாபி ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கட்டும், என்னடா காலையில் எழுந்திரிச்சு இருக்கும் யோசனையாக இருக்கும். அந்த டைம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை இருக்கும், முட்டை இருக்கும், எல்லார் வீட்லேயும் இப்போ இது ரெண்டுமே இருக்கும். கொத்தமல்லி முட்டை சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு முட்டை 3 முட்டை எடுத்துருக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு 3 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இறக்கணும். அப்புறம் அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 4-5 பூண்டு, அப்புறம் வெங்காயம் இருந்தால் ஒரு 5-6 பீஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி தழை இந்த 3ஐயுமே நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த குளிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா பூண்டு, அது இது கூட சேர்த்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம கூட வெங்காயம் பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னாலும் விட்டுறலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டியது இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் எடுத்தால் வராதுங்க, அதனால தான் நான் கையில் எடுக்கிறேன். இந்த கொத்தமல்லி நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்குறோங்க. இதனுடைய பச்சை வாசம் போகணுன்னா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நான் வதக்கி இருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த 3 முட்டை, இந்த 3 முட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் ரைஸ் நான் குக்கரில் வேக வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஆற வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம இது கூட நான் வந்து புழுங்கல் அரிசி பொன்னி நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வேன் இல்லைங்களா அந்த ரைஸ் எடுத்துருக்குறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துகிட்டு செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த முட்டையோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி எக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் லெமன் வந்து இதில் புளிஞ்சிக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக வேண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க.
பாருங்கள், கொத்தமல்லி முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க இது. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.